ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லார் வீட்லேயுமே இந்த தர்பூசணின்றது வாங்குவோம். இந்த தர்பூசணி அதுக்கப்புறம் கிர்னி பழத்தை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கசாட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க. கசாட்டானா நீங்கள் எதுவும் பெருசாக ஐஸ்கிரீம் அளவுக்குலாம் நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு எவ்வளோ புதுசாக நம்ம செஞ்சு கொடுக்க முடியும், வெரைட்டியாக செஞ்சு கொடுக்க முடியுன்றது தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தர்பூசணியை எப்பொழுதுமே இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் இது செய்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி நம்ம இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருக்கலாமோன்ட்டு. ஆக்சுவலாக அந்த கீழே இருக்க அந்த கப்புக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணேன். சரி ஓகே வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக இது 2 டைப்பாகவும் நான் ட்ரை பண்ணேன். 2 டைப்லேயும் என்னால் செய்ய முடியாததுனால நான் வந்துட்டு திருப்பி பாத்திரத்துலேயே ஊற்றிட்டேன். ஆக்சுவலாக என்னக்கிட்ட அன்னைக்கு வந்து அந்த ரேப் பண்ணுற பேப்பர் வந்து தீந்து போயிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு சரி ஓகே பிளேட்டில் டேரெக்டாக ஊற்றிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை ரவுண்டாக கட் பண்ணேன். ஆக்சுவலாக கான்செப்ட் என்னென்னா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அந்த லிக்விடை வந்து இதுக்குள்ளார அப்படியே ஊற்றி வச்சோம்னா அது அப்படியே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலான்றது தான் கான்செப்ட்டு. நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன், பேப்பர் தீந்துடுச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது நல்லா ஊற்ற ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரி வேணான்னு சொல்லி பாத்திரத்தில் தான் மாற்றிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்துட்டு இந்த தர்பூசணியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து சீடு இருக்குது இல்லை அது வந்து பிரச்சனை கிடையாது, அது நல்லா அரைஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது கூட நம்ம வந்து கட் பண்ண இந்த தர்பூசணியை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில், அதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ்டு மில்க், பால் பவுடர் இதுதான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ வந்து பால் பவுடர் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு சுகருக்கு தகுந்த அளவு. உங்கள் குட்டீஸ் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்கன்னா அது வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நான் போடுற அளவில் ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துட்டேன். அடுத்து வந்து நம்ம வந்து பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப போட்டு நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அங்கங்கே தெரிகிற அளவுக்கு அரைச்சி, கொஞ்சம் அங்கங்கே அந்த பழம் வந்து தெரிஞ்சாலுமே வந்து உங்களுக்கு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 2 முறை ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து ரிங் டைப்பில் ட்ரை பண்ணேன், இன்னொன்று வந்து கப் ஷேப்பில் ட்ரை பண்ணேன். 2மே ஃபெயிலியர் தான். கடைசியாக பாத்திரம் தான். இப்போ அடுத்து வந்து நான் இந்த கிர்னி பழத்தை எடுத்துகிட்டு நடுவில் இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அகைன் இதுலேயும் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்துட்டு இந்த கிர்னி பழம்லாம் ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மில்க் மேட், அதுக்கப்புறம் வந்துட்டு பால் பவுடர், இது 2ம் தான் அகைன் இதுலேயும் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அவ்வளோதான். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ அடுத்து வந்து பால் பவுடரை சேர்த்துக்கலாம். அதில் பால் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருந்தேன் இல்லையா, அதனால் இதில் வந்து பால் பவுடர் வந்து கொஞ்சம் திட்டமாக தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ இந்த கப் மாதிரி ரெடி பண்ண ஃபஸ்ட்டு லேயரில் வந்து தர்பூசணியை சேர்த்தேன். 2வது லேயரில் வந்து இந்த அரைச்சி வச்ச கிர்னி பழத்தை தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த தர்பூசணி கப்பு வந்து அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அந்த சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட டெய்ரி மில்க் இருந்தது, அதை கட் பண்ணி தான் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, இதில் வச்சா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஆணுச்சு. நானும் பொறுத்திருந்து பார்த்தேன். இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக அதுக்கு கீழே வச்சுருக்கேன் பார்த்துறீங்களா, அந்த பாத்திரத்துலேயே ஊற்றி அதுக்கப்புறம் நான் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப டைம் ஆணுச்சு, அதனால் நான் அதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதை மாதிரி இந்த பாத்திரத்தில் தான் நான் ஊற்றி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த வச்சுருக்க பிளேட்டில் அப்படியே திருப்பி கமுத்துக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்து வெளில வச்சோம் இல்லை தண்ணி கீழே வச்சோம்னாலே அது எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் அழகாக அது மூவ் ஆகும். ஸோ அது வந்து ரெடியாக தான் இருக்குது. நம்ம அப்படியே எடுத்து பிளேட்டில் கவுத்தோம்னா அப்படியே அழகாக விழுந்துடும். இப்போ நம்ம கத்தியோ ஏதாவது ஷார்ப்பான பொருளை வச்சு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது வந்து ஒரு லேயர் வந்து பிங்க் கலர், ஒரு லேயர் ஒயிட் கலரில் பிளான் பண்ணேன். அது கொஞ்சம் அப்படி இப்படி ஆகி வந்துருச்சு. ஆக மொத்தம் டேஸ்ட்டு செம சூப்பராக
வந்துச்சு. இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே சாக்லேட் சாஸ் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக என்னோடய ஸ்டைலில் ஃப்ரூட் கசாட்டா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி வந்தால் இப்படி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மில்க் ஷேக் மாதிரியும் லிக்விட் ஆக்கி சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.